புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக முழங்காலில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி, முடக்குவாதம், பக்கவாதம் இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் புவனேஸ்வரி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மூட்டு வலி பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் இந்த மழை சீசன் அப்படின்னும் போது இந்த மூட்டு வலி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு இந்த சீசனல் சேஞ்சில் இந்த சீசனில் வந்து இன்னும் அதிகப்படியான ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து இந்த தசை இறுக்கம் வந்து இருக்கும். அதே மாதிரி வலி இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த வலி வந்து அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ண வைக்கும்னா, எனக்கு மட்டும்தான் இந்த வலி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். இது லைஃப் லாங் நான் இது கூடயே நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கணுமா? ஏன்னா நம்ம நடக்கிறதுக்கு முழங்கால் மூட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதில் இவ்வளோ வலியோடு நான் ட்ராவல் பண்ணணுமான்ற ஒரு கேள்வியும் பயமும் இருக்கும். இதற்கு உங்களுடைய விளக்கம் டாக்டர். கண்டிப்பாக இந்த மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் இந்த குளிர்காலம் மழைக்காலத்தில் கண்டிப்பாக அது என்ன ஆகுதுன்னு சொன்னால் வலிகள் அதிகமாகுது. ஸோ இப்போ அதிகமாகிறதுக்கான காரணம் என்னென்னா வாதத்துடைய குணமே அதுதான். இந்த வாதத்துக்குன்னு சில குணங்கள் இருக்குது. அது எப்படி வறட்சி கொடுக்குமோ அதே மாதிரி இந்த குளிரும் வந்து பார்த்திங்கன்னா வாதத்துக்கு ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் அந்த வாதம் உடலில் அதிகரிக்கிற காலகட்டத்தில் நமக்கு அந்த வலி இறுக்கம், அந்த தசைகளில் ஒரு பிடிமானம் அப்படிங்கிறது இயல்பாகவே இந்த மூட்டு வலி முடக்குவாதம் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சாதாரணமாகவே இந்த டைமில் உடனே ஆரம்பிக்கும். முக்கியமாக காலை வேளையில் எழுந்திருக்கும் போது ரொம்பவே சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து வலி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், சில பேருக்கு குடைச்சல் மாதிரி இருக்கும், சில பேருக்கு குத்தல் மாதிரி இருக்கும், பின்னு வச்சு குத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதை விட முக்கியம் என்னென்னா அந்த இறுக்கம் விடுறதுக்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 11-12 மணி ஆகிடும். காலையில் ஒரு 5-6 மணிக்கு எழுந்திருக்கிறாங்கன்னா அவங்க நார்மலாக நடக்க வர்றதே பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி கூட ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு அந்த இறுக்கம் ஏற்படுறதுக்கான காரணம் இந்த வாதம் அப்படிங்கும்போது, இந்த வாதம் ஏற்படுத்தக்கூடிய அந்த தேய்மானம் அப்படிங்கும்போது நம்ம இதற்கான மூலிகை சிகிச்சைகள் அப்படின்றது போது நம்ம எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா அந்த வலிக்கோ அந்த இறுக்கத்துக்கு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆனதை எடுத்துக்கக்கூடாது. ஸோ மூலிகை சிகிச்சைகளில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வியாதி வருது அப்படின்னு சொன்னால் அதனுடைய அடிப்படை என்ன, இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்த்து ஸோ அந்த இடங்கள்லேருந்து நம்ம சரி பண்ணி கண்டிப்பாக கொண்டு வர முடியும். லட்சக்கணக்கான நோயாளிகள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து இந்த மூட்டு வலி முடக்குவாதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆப்ரேஷன் தான் தீர்வுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை காலம் ஃபுல்லாக இதற்கு நான் மருந்து எடுத்துகிட்டு இருக்கணுமான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம தினமும் பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சொல்கிறது தான், ஸோ ஆப்ரேஷன் இதற்கான நிரந்தர தீர்வும் கிடையாது. இதனுடைய வலி மாத்திரைகள் மட்டுமே எடுத்து சரி பண்ணிட முடியுமானா அதுவும் கிடையாது. மூலிகை மருந்துகள் எடுக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த இறுக்கம் அந்த வலி கூட சேர்ந்து அந்த தேய்மானமும் சரியாகி வரும். ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னு சொன்னால் நம்ம சின்ன சின்ன வாழ்வியல் முறையில் கரெக்ஷன்ஸ் கொடுப்போம் இல்லையா? ஸோ அப்போ அதையும் சேர்த்து செய்யும்போது நல்ல கால்சியம் சத்து நிறைந்த உணவுகள், சின்ன சின்ன எக்ஸசைஸ், அந்த இறுக்கம் சேராமல் இருக்கிறதுக்கான எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய உடல் வாகு என்ன, அங்கே இருக்கக்கூடிய தேய்மானத்துடைய அளவுகள் என்ன, இப்போ கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, ஸோ இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸோடைய அளவுகோல் இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் நம்ம உணவு முறைகளும் சரி, அதே மாதிரி அது எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. இந்த மைல்டான எக்ஸசைஸ் வேணுமா, இல்லை நல்ல ஸ்ட்ராங்கான எக்ஸசைஸ் பண்ணலாமா, நீக்கு சேஃபான எக்ஸசைஸ் பண்ணலாமா, அப்படி இது எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தருடைய உடல் நலம், அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ அந்த தேய்மானம் இருக்குது, இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சு தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரியான மூட்டு வலி முடக்குவாதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வாதத்தை வெளியேற்றுவதற்காகவே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனிமாக்கள் கொடுப்போம். கஷாய வஸ்தின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான சில பிரத்யேக சிகிச்சை முறைகள் இருக்குது. ஸோ உடலில் அதிகமாக தேயக்கூடிய வாதத்தை வெளியேற்றுவது தான் சரியான முறை. ஸோ உள்ளே இருக்க தான் அந்த காற்று நம்மளை இன்னும் ரொம்ப வலி கொடுத்துக்கிட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா அதை வெளியேற்றுவதற்கான முறையான சிகிச்சை முறைகளோட புதுசாக உற்பத்தி ஆகக்கூடிய இந்த தேவையில்லாத வாதத்தை சரி பண்ணுற அளவுக்கான மூலிகை மருந்துகள், நிறைய மருந்துகள் இருக்குது. ரொம்ப பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதை எடுக்கும் போதே நமக்கு ஒரு 3 days 4 days 5 daysக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வலி இறுக்கம்லாம் நிறைய பேர் விட்டுருக்கு. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி உள் மருந்துகள் கூட வெளிப்புற சிகிச்சைகளும் சேர்த்து தான் கொடுப்போம் இந்த வாதம் சார்ந்த மூட்டு வலி முடக்குவாதம் சார்ந்த பிரச்சனைக்கு. ஓகே டாக்டர், இப்போது நம்ம இந்த வாதம்னு சொல்லும்போது ஒரு வாதம் வந்து உடலுக்கு என்ன பெருசாக என்ன கேடு பண்ணிட போகுது? வாதம்ங்கிறது ஒரு காற்று தானே, அந்த காற்று வந்து ஏன் வந்து நஞ்சா மாறுது?
இப்போது காற்று தான், காற்றுங்கிற போதே ஒரு பஞ்சபூதத்தில் ஒரு முக்கியமானது இல்லையா? ஸோ இந்த காற்று சக்தி நமக்கு உடலுக்கு தேவையான்னு கேட்டால் கட்டாயம் தேவை தான். ஆனால் எப்போ இது அளவுக்கு அதிகமாக ஆகுதோ அந்த காலகட்டத்தில் தான் நமக்கு உபாதைகள் அப்படிங்கிறதே கொடுக்குது. ஸோ நம்ம உடம்புல பார்த்தோன்னா இந்த வாதமானது 5 வாதமாக இருக்குது நம்ம உடலில். ஸோ இந்த 5 வாதமுமே அதோடைய முக்கியமான சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இதே வாதம் அந்தந்த இடங்களில் அதிகமாகும் போது தான் நமக்கு அந்த உறுப்புகளில் எந்த இடத்துல அந்த வாதம் இருந்து எந்த இடத்துல அதிகமாகுதோ அந்த இடங்களில் உபாதைகள் அப்படிங்கிறது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இந்த வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய வாதம் வந்து நமக்கு சரியா வந்து வேலை செய்யலை, இல்லை ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு வயிறு உப்பசம் இருக்கிறது, ப்ளோட்டிங் சொல்லுவோம் இல்லையா? இல்லைன்னா செரிமான பிரச்சனை வர்றது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் கொடுக்கும். இதே அடி வயிறில் அபானவாதம் சொல்லக்கூடிய இந்த வாதத்தில் நமக்கு தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளில், இந்த நரம்புகளில், இந்த எலும்புகளில் தேய்மானம் கொடுக்கறது. இன்னும் சொல்லப்போனால் முக்கியமானது மாதவிடாய் பிரச்சனையுமே வரும். இந்த அபானவாதம்ல நமக்கு ஒரு தொந்தரவு ஏற்படுதுன்னு சொன்னாலே கண்டிப்பாக அபானவாதத்தில் ஒரு ஏற்றம் இருக்குது, அதோடைய வேலை வந்து அது சரியாக செய்யலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஏற்படும் போது தான் நமக்கு இந்த மாதிரி தேய்மானம் கொடுக்குறது, மாதவிடாய் கோளாறு பிரச்சனை வர்றது, நமக்கு நீர்க்கட்டி தொந்தரவுகள், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் இந்த வாதம் சார்ந்த பிரச்சனைகள் தான். ஸோ இந்த வாதத்தை முறையாக கையாளுற மூலியமாகவே நம்மளுடைய உடலுடைய அனைத்து செயல்பாடுகளும் ரொம்ப நார்மலாக இருக்கும். ஓகே டாக்டர், அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேரு எந்த ஊர்லேருந்து? ஹலோ வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்லேருந்து? மகாலட்சுமி. மகாலட்சுமிமா, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? திருவள்ளூர். யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக கேட்குறேன். உங்க வயதுமா? 24. ஓகே, போல்டாவே உங்க கொஸ்டினை கேளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ டாக்டர் கிட்ட கேளுங்க. அம்மா வணக்கம்ப்பா, சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க. இரும்பல் இருக்கு, சளி இருக்கு, அதுக்காக கேட்குறேன். சரி, எவ்வளோ நாளாக இருக்கு? அலர்ஜி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி, ஓகே. எவ்வளோ நாளாக இருக்கு இந்த இருமல் சளி பிரச்சனை? 6 மந்த்தாக இருக்கு மேம். 6 மந்த்ஸாகவே இருக்குது. தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கா, இல்லை மருந்துகள் ஏதாவது எடுத்து அப்பப்போ சரியாகுதா? தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கு மேம். தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. சரி, இப்போ ஏதாவது மருந்துகளை எடுத்துட்டு இருக்கீங்களாம்மா? எடுத்துட்டு தான் இருக்கு மேம். இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிப்பா, இப்போது சளி வெளியே வருதுங்களா? வருது வெளியே. சரி, வெளியே வருது. சரி, இருமல் அதிகமாக நைட் நேரத்தில் இருக்கான்னு கவனிச்சிங்களா? நைட் டைம்ல தான் அதிகமாக இருக்கு. அதிகமாக இருக்குது. சரி, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வீட்டிலேயே பின்பற்ற ஆரம்பிங்க. கொஞ்சம் நல்ல முன்னேற்றமானது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி 6 மாத காலம் தொடர்ந்து சளி இருக்குது நெஞ்சு பகுதியில் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே வந்து அடிக்கடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டம் கொஞ்சம் குறையும், ஆனால் திரும்ப அதிகமாகுதுன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயமானது தூண்டுவிக்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம ரெகுலராக பண்ணுறோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்டா இது அதிகமாகுதோ அதை கொஞ்சம் அந்த பதார்த்தங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருந்துளசி எடுத்துக்கணும். கருந்துளசி நமக்கு இலையாவே கிடைக்குது, நம்ம வீட்டில் எங்கேயா தோட்டத்தில் இருக்குன்னா அது கண்டிப்பாக அதில் தினமுமே ஒரு 10 இலையாவது நீங்கள் வாயில் போட்டு மென்று அப்படியே தண்ணி குடிங்க, தப்பே கிடையாது. அதேமாதிரி கற்பூரவள்ளி இலை கிடைச்சாலுமே. இன்னொரு முக்கியமான ஒரு கஷாயம் நான் சொல்கிறேன், அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு வெற்றிலை கிடைக்கும் இல்லையா? வெற்றிலை ஒரு 3 எடுத்துக்கோங்க. 3 பெரிய வெத்தலை எடுத்துக்கிட்டு காம்பை மட்டும் எடுத்துருங்க, மிச்ச இலையை கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டுருங்க. ஒரு 150 ml வெந்நீர் எடுத்துக்கிட்டு அதில் இந்த இலையை போட்டுட்டு 4 கிராம்பு 10 மிளகு வைக்கணும். ஸோ இப்போ இது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா கருந்துளசியும் கிடச்சுன்னா அதுவுமே நீங்கள் அதில் போடலாம். ஸோ போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு ஃபுல்லாக கலரே மாறிடும். இப்போ 150 ml ஒரு 60-70 ml வரும். ஸோ அந்த கஷாயத்தை காலையில் எழுந்திரிச்ச உடனேவே உள்ளுக்கு குடிங்க. ஸோ இப்போ குளிர்காலம் வேற வருது, கண்டிப்பாக இந்த சளி சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி தவிர்க்க வேண்டிய பொருட்களை தவிருங்க. நிறைய பேர் இனிப்பு சுவை அதிகமாக ரெகுலராகவே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த கஷாயம் மட்டும் டெய்லியுமே காலையில் ஒரு 3 to 4 days கண்டினியூஸாகவே சாப்பிடலாம். ஸோ அதுலேயே உங்களுக்கு அந்த சளி எல்லாம் மோஷன்ஸ்லேயே வெளியே போயிடும். நம்ம ஆர்ஜியா மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா நாள்பட்டு இருக்கக்கூடிய சளி தொந்தரவுகள், சைனசைட்டிஸ், வீசிங், ஆஸ்துமா, இந்த மாதிரி சீசனல் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய இந்த ஜுரம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காய்ச்சல் கூடயே பார்த்தீங்கன்னா இந்த சளி தொந்தரவு கூட சேர்ந்து வரும். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி அடிக்கடி தொந்தரவுகள் வருது, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த நிலைகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டானிக் மருந்தானது நம்ம கொடுக்கறது உண்டு. ஸோ அதை நம்ம வெந்நீரில் கலந்து சாப்பிட சொல்லுவோம். ஸோ இந்த சளியை கரைச்சி மோஷன்லேயே தள்ளுற அளவுக்கான ஒரு எரிக்கிற அளவுக்கான மூலிகை மருந்துகள் நல்ல காரத்தன்மை இருக்கிறது. ஸோ அதை உள்ளுக்கு எடுக்கும் போதே அவங்களுக்கு அந்த ரிலீஃப் நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி சளி தொந்தரவுகள் நாள்பட்டு இருக்கவங்க கூடிய தலை பாரம் ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று நெஞ்சு பகுதியில் ஒரு இறுக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்லேயே நம்ம மருந்துகளை எடுக்க ஆரம்பிச்சோம்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். கூடவே சேர்த்து நம்ம சில சிகிச்சை முறைகளுமே கொடுக்கறது உண்டு. ஸோ அதை வெளிப்புற
மூலமா நம்ம நெஞ்சு பகுதிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதுகு பகுதிக்குமே இந்த லங்ஸ் இருக்க இடத்துல எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கிழி மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கு. ஸோ அதையும் நம்ம சேர்த்து எடுக்கும்போது எப்பேற்பட்ட நாள்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு 1 வீக் to 2 வீக்ஸ்லயே நல்ல குறைஞ்சு வந்துடும். ஸோ அதே மாதிரி எதிர்ப்பு சக்தியை மேலோங்க வைக்கிற மாதிரியான உணவு பழக்கம் வாழ்க்கை முறையுமே நம்ம கண்டிப்பா சொல்லித் தரும். ஸோ அதுலயே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான நோயாளிகள் ஒரு தடவை நம்ம மருந்துகள் எடுத்து சரியானவங்களுக்குலாம் திரும்ப திரும்ப சளி பிரச்சனை வருது, அது மாதிரி எனக்கு தொந்தரவுகளே கிடையாது. ஏன்னா நம்ம எதிர்ப்பு சக்தியை எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிறதையுமே அவங்களோட வாழ்வியல் முறையில ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அதை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டே நிறைய பேருக்கு ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஆயிட்டுமே ஒரு சைனோசைட்டிஸ் பிரச்சனை வீசிங் பிரச்சனைலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட அந்த மாதிரியான சளி தொந்தரவுகள் அது அப்படிங்கிறது வராமையே ஆரோக்கியமா இருக்காங்க. ஸோ நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதற்கான மூலிகை சிகிச்சைகள் இருக்குப்பா. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க சார். வணக்கம்மா, சேகர் பேசுறேன், மயிலாடுதுறை. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான். உங்க வயது? 48. ஓகே, உங்க கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்க. வணக்கம்மா. 4 வருஷமா தோல் சம்பந்தமா நோய் இருக்கு, அரிப்பு இருக்குமா, அது சொரியாசிஸ்ன்னு சொல்றாங்க. சரிங்க சார், செக்யூரிட்டி வேலை பார்த்தேன். சரி, அங்க கூட வேலை பார்க்கறவங்களோட சட்டையெல்லாம் மாற்றி மாற்றி போடுற பழக்கம் இருக்கும், அதனால வந்து என்னன்னு தெரியல. சரி, 4 வருஷமா ரொம்ப தொந்தரவா இருக்கு, நானும் என்னென்னவோ மருந்து சாப்பிட்டு பார்த்தேன். சரி, உடல் முழுக்க இருக்கா? ரொம்ப அரிப்பு தான் இருக்கு. சரி, உடல் முழுக்க இருக்குங்களா ஐயா? ஆமா, உடம்பு முழுக்க வந்தது. ஃபர்ஸ்ட்ல கொஞ்சமா தான் வந்தது, அப்படியே பரவிட்டு. சரி சரி, ஓகே. இப்போ அரிப்பு நைட் நேரத்துல அதிகமா இருக்கு சொல்றீங்க, தோல் உறிஞ்சு வரக்கூடிய நிலை. இதனால தூக்கம் கேட்டது, என்னால பல பிரச்சனை உடம்பு ரொம்ப சூடாகுது. புரியுறது. உடல் சூடுமே நமக்கு இது ஒரு அடிப்படை காரணம் தான். நான் சில விஷயங்கள் சொல்றேன், கொஞ்சம் இது பின்பற்ற ஆரம்பிங்க. இதற்கான தீர்வுகள் இருக்கு, நான் என்னன்றதை எடுத்து சொல்றேன். இப்போ சோரியாசிஸ் மாதிரியான தொந்தரவுகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய உடல்ல ஒரு எதிர்பார்த்தல் செயல் அதிகமா இருக்க போக தான் நமக்கு இது வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ இப்போ இந்த நிலைகளில் நமக்கு மாற்றம் வேணும், இது வந்து நமக்கு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னா நம்ம உள் மருந்துகளானது கண்டிப்பாக எடுக்கணும். நமக்கு இந்த மாதிரி ஹீட் உடம்பா இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளும் என்ன பண்ணுறோம், புளிப்பு சுவை காரம் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு இருக்க பழக்கமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மேலும் மேலும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு நான் வெஜிடேரியன் எடுக்கும்போது அதிகமாகும், ஒரு சிலர் இந்த உப்பு புளிப்பு காரம் அதிகமாக சாப்பிட்டா வரும். ஸோ எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்டா அன்றைக்கி அரிப்பு ஜாஸ்தி இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கோங்க. இதை வந்து மறுபடியும் நம்ம சாப்பிட முடியும், வாழ்நாள சாப்பிட முடியாதுன்னெலாம் கிடையாது. என்னன்னா இது முழுமையாக சரியாய் வரணும். இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம உடலில் ஏற்பட்டிருக்குன்னும் போது அதை தூண்டு வைக்கிற மாதிரியான விஷயங்கள் செய்ய செய்ய நமக்கு அந்த தோலில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டவுன் ஆகிடும், ரொம்ப கம்மியாயிட்டே வரும். ஸோ இப்போ இந்த நிலைகளில் நம்ம மாற்றணும்னால சில எதிர்பார்த்தல் செயலை அதிகப்படுத்தக்கூடிய இந்த சில உணவுகள் இருக்குது, அதை நீங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரது தான் நல்லது. ஸோ இதற்கு கூட வயிறை நல்லா சுத்தம் பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்கின்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ அந்த இன்ஃபெக்ஷனை நம்ம முற்றிலுமாக ஒரு 0 ஆக்கணும், நியூட்ரல்னு சொல்லுவோம். ஸோ 0 ஆக்குற அளவுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வெளியே போனால் மட்டும்தான் திரும்ப திரும்ப வராது. நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் அதுதான், நான் நிறைய இடத்துல மருந்து சாப்பிட்ருக்கேன் டாக்டர், சாப்பிட்டுட்டு மருந்து சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருக்கு, ஆனால் திருப்பி மருந்துகளை நிறுத்தணும், அடுத்த ஒரு 2-3 டேஸ்லேயே எனக்கு சின்ன சின்ன பேச்சஸ் உடனே அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் ஏன் அந்த ரீஅக்கரன்ஸ் இருக்குது அப்படின்றது காரணம் இதுதான். நம்ம முழுமையாக அதை சுத்தம் பண்ணலை, சுத்தம் பண்ணி அந்த பிளட்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எங்கேயோ ஒரு இடத்துல தேங்கி இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பல லட்சக்கணக்கான பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கேல்ப் சோரியாசிஸ்னால, அதே மாதிரி உள்ளங்கை உள்ளங்காலில் உடல் முழுவதும் அப்படியே ரெட் பேச்சஸாக ரொம்ப படர்ந்து வரும், வேகமாக பரவி வரும். ஸோ இந்த மாதிரியான கடுமையான நிலைகளுக்கே நம்ம மருந்துகள் உள்ளுக்கு கொடுத்து அதே மாதிரி கழிவு நீக்கம்லாம் பண்ணி முழுமையாக சரியாயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சரியானவங்க ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஆகிட்டுமே அவங்களுக்கு ஸ்கின்ல ஒரு பிரச்சனைன்றது கூட வராத அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்காங்க. ஸோ சில விஷயங்கள் நம்ம உள்ளுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த தோல்வியாதிகளை பொறுத்த வரைக்கும். ஸோ தோல்வியாதிகளுக்கு நிரந்தர தீர்வு சோரியாசிஸாக இருக்கட்டும், பூஞ்சை மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால, இந்த மாதிரி எந்த மாதிரியான இருந்தாலும் சரி மூலிகை மருந்துகள் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதற்கான தீர்வுகள் இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் உங்கள் அருகாமையில் நம்ம கிளை எங்கே இருக்குன்றதை பார்த்துட்டு கீழே தெரியக்கூடிய எண்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் கண்டிப்பாக நேரில் மருத்துவரை வந்து பார்த்துட்டு உடனடியாகவே உள் மருந்துகள் ஆரம்பிங்க. நீங்கள் 4 வருஷம் சொல்கிறீங்க, உங்களை விட ஒரு 20 இயர்ஸ் இருக்கக்கூடியது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் ஒரு 70 இயர்ஸில் இருக்கவங்களுக்குலாம் கூட சோரியாசிஸ் பிரச்சனை நம்ம மருந்துகள் எடுத்து சரியாகி வந்திருக்காங்க. ஸோ பயப்பட வேண்டாம், உள் மருந்துகள் உடனடியாகவே ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய எண்களுக்கு தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் நேரில் மருத்துவரை வந்து பார்த்துட்டு உள்ள மருந்துகள் எடுங்க ஐயா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேரு? என் பேரு பாத்திமா மேம். எந்த ஊர்ல இருந்துமா? மதுரையில இருந்து பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்க? எங்க அத்தைக்காக. என்ன வயதாகுது உங்களுக்கு?
அவனுக்கு வந்து 30 வயசு ஆகுது. ஓகே. டிஸ்க் ப்ராப்ளத்துக்காக பேசுறேன். என்ன ப்ராப்ளமா? டிஸ்க் ப்ராப்ளத்துக்காக. டிஸ்க் ப்ராப்ளம்காக. ஓகே, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்ப்பா, சொல்லுங்க, என்ன தொந்தரவு இருக்கு வணக்கம் மேம். உங்களுக்கு? என் பேர் பாத்திமா, நான் மதுரையிலிருந்து பேசுறேன். சரி அவனுக்கு வந்து டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு. அவனுக்கு ஏஜ் வந்து 30 வயசு ஆகுது. சரி. 1 வருஷமா இருக்கு. குனிஞ்சு நிமிர முடியுதா? அதெல்லாம் பண்றாங்களா? அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பண்ண முடியல. ம் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அப்புறம் ரொம்ப பெயினா இருக்குன்ட்டு ஹாஸ்பிட்டல் போனா டிஸ்க் நவுந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா. அப்புறம் கீழே எல்லாம் விழுந்துட்டாங்களா? கீழே எல்லாம் விழுறது. வேலைக்கு தான் போவாங்க. வேலைக்கு தான் வெயிட் போறாங்க. தூக்குற வேலை, நெல் அடிக்கிற வேலை. சரி, வெயிட் அதிகமாக தூக்குறாங்க. சரிங்கப்பா, நான் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன், நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. இப்போது அவங்களுக்கு ஒரு ஏஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் அவங்களுக்கு வேலை பலுவினால் ஏதாவது ரொம்ப ரெகுலராக வெயிட் தூக்கிட்டே இருக்காங்க. அதேமாதிரி உணவு பழக்கத்தில் நல்ல பலம் தரக்கூடிய உணவுகள் எடுக்கலைன்னா நமக்கு இந்த முதுகு தண்டு வளத்தில் ஒரு வீக்கம், அதாவது ஒரு வீக்னஸ் ஏற்படும். ஸோ அந்த வந்து தளர்ச்சின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான நிலைகளுக்கு அந்த டிஸ்கில் பிரச்சனை வருது, டிஸ்க் பல்ஜு, ஜவ்வு விலகி இருக்கு, இந்த மாதிரியான நிலைகளுக்கு கண்டிப்பாக வெளிப்புற சிகிச்சைகளோடு சேர்த்து உள் மருந்துகள் எடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்பைனல் அலைன்மெண்ட் சரியாக இருக்காது. அந்த முதுகு தண்டு வடத்தோட அந்த அமைப்பில் ஏதோ ஒரு பாதிப்பு அப்படின்னும் போது வெளிப்புற சிகிச்சைகளோடு சேர்த்து எடுத்தால் தான் சரியாகி வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் உள் மருந்துகளோடையே நீங்கள் வெளிப்புற சிகிச்சைகள் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா உள்தங்கியிருந்து எடுக்கக்கூடிய வசதியுமே இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் கூட்டிகிட்டு வாங்க. அவங்கள நேரில் கூட்டிகிட்டு வந்துட்டு உள் மருந்துகள் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு உடனடியாகவே நம்ம வெளிப்புற சிகிச்சைகள் ஆரம்பிப்போம். ஒரு நேரில் பார்த்துட்டு நாடி பரிசோதனை பண்ணி பார்த்த அப்புறம் எத்தனை நாள் இருக்கணும், எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்றது நம்ம சில பரிசோதனை பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஹலோ, வணக்கம். கல்பனா. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் கல்பனா மேம். நான் புதுக்கோட்டையிலேருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்கள் அண்ணிக்காக பேசணும். என்ன வயதாகுது உங்களுக்கு? உங்களுக்கு 38 வயசு ஆகுது. கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்கப்பா, என்ன என்ன பிரச்சனை இருக்கு? வணக்கம்மா. உங்களுக்கு வந்து யுட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு. சரி. ஒரு 4-5 வருஷமாவே பீரியட் டைம் வந்து 3-4 மாசத்துக்கு ஒரு டைம் தான் வரும். அப்படி வந்தாலுமே கட்டியா தான் போகும். நிச்சயமே நிற்காது. 15 நாள் அந்த மாதிரி போகும். சரிப்பா. நாங்க செக் பண்ணி பார்த்தோம் நிறைய ஹாஸ்பிட்டல்ல. அவங்க வந்து ஃபைப்ராய்டு கட்டி இருக்கிற மாதிரி சொல்றாங்க. சரி. ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணணும் அப்படின்றாங்க. மெடிசன்ல சரி பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. சரிப்பா, என்ன அளவு சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அளவு எவ்வளவு சொன்னாங்க தெரியலீங்களா? சரி, ரிப்போர்ட் எப்போ எடுத்தது? இப்போ 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் எடுத்தேன். 2-3 மாசத்துக்குள்ள தான் இருக்கும் இல்லையா? ஆமா, 3-4 சென்டிமீட்டர் அந்த மாதிரி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, ஓகே. நான் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஸோ இதற்கு ஆப்ரேஷன் தேவையில்லை, நீங்கள் கவனித்து கேளுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி திசுநார் கட்டிகள் நிறைய பேர் பண்ணுறது தான். நிறைய பேர் வந்து கர்ப்பப்பை மொத்தமாகவே எடுத்துருவாங்க. சில பேருக்கு ஒரு 35 இயர்ஸில் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா கர்ப்பப்பையே ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த கட்டியை அறுவை சிகிச்சை தான் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த அவசியமே கிடையாது. அது கரையக்கூடிய ஒரு கட்டிகள் தான் திசுநார் கட்டி, அவ்வளவுதான். அதே மாதிரி நீர் கட்டிக்குமே இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ஹார்மோன் பில் எடுக்கிறது, இதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறது, அளவு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸோடு சேர்த்து நமக்கு அந்த கர்ப்பப்பையோட உள் சுவரோடைய வளர்ச்சி அதிகமாகும் போது என்ன ஆகுது, இந்த மாதிரி திசுநார் கட்டிகள் வளருது, வேகமாக வளரும். ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன ஒரு அளவு கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு 2 மந்த்ஸில் ஒரு கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிலைகள் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறது நல்லது. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ இதோடைய அளவுகள் நீங்கள் 3 சென்டிமீட்டர் அந்த மாதிரி சொல்கிறீங்க. 3 சென்டிமீட்டர்லாம் வந்து அவ்வளோ பெரிய கட்டிலாம் ஒன்றுமே இல்லை, சின்னதாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதற்கு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டாம். இதை விட அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நம்ம உள் மருந்துகள் கொடுத்து மாதவிடாய் காலகட்டத்திலே அது அழகாக கரைஞ்சி ஃபுல்லாக வந்துடும். ஸோ பிளட் கிளாட்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த மாதவிடாய் வரும்போது அது கரையிறது, அதுதான் சரிங்களா, அதனுடைய அறிகுறி தான் அது. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், அறுவை சிகிச்சை இதற்கு தேவையில்லை. அடிவயிறில் வலி இல்லை கனம் இருக்குது, நீர்க்கட்டி தொந்தரவு இருக்குது, மாதவிடாய் தள்ளி தள்ளி வருது, 15 நாளுக்கு ஒரு தடவை வந்து மாதவிடாய் வருது, இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸுக்குமே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் உள் மருந்துகள் கொடுத்தே சரி பண்ண முடியும். ஸோ இப்போ அவங்கள விட ஜாஸ்தி வந்திருக்கு சரிங்களா. இப்போ 3 சென்டிமீட்டர் அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை, 5, 10, 12 வரைக்குமே கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் பயப்படாமல் நீங்கள் நேரில் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. நேரில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு வேறு ஏதாவது நம்ம அடிவயிறில் வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு உள் மருந்துகள் உடனே ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு 4லேருந்து 6 மாதம் ஆகும். ஸோ ரிப்போர்ட் நம்ம மருந்துகள் ரெகுலராக எடுத்து நமக்கு அந்த அடிவயிறில் கனெல்லாம் போனதுக்கப்புறம் நம்மளே என்ன பண்ணுவோம்னா உங்களை எடுக்க சொல்லுவோம். ஸோ அப்போ நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த திசுநார் கட்டி நல்ல கரைஞ்சி இருக்குது அப்படிங்கிறதையும் நோ ஃபைப்ராய்டு அப்படிங்கக்கூடிய ரிப்போர்ட்டுமே நமக்கு வந்துடும். சரிங்களா?
ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேரு? ஹலோ வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? என்னோட பேர் சுகன்யா. ஓகே, தர்மபுரி மாவட்டத்துல இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தான் கேட்கணும். உங்க வயது? 28 வயசு ஆகுது. சரிம்மா, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. சொல்லுங்கப்பா. மேடம், எனக்கு 28 வயசு ஆகுது. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஆனா எனக்கு பிசிஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு டேட் வந்து கரெக்டா ஆகல மேடம். 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் ஆகுது. சரிப்பா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணப்பதான் எங்களுக்கு தெரிய வந்தது. நாங்க டேட் தள்ளி போயிருக்குன்னு நினைச்சிட்டு அமைதியா இருந்துட்டேன். அப்புறமா தான் எனக்கு நீர் கட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரிப்பா. அதனால குழந்தை கஷ்டமா இருக்கு. சரி, புரியுறது. மனசு போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. சின்ன விஷயம் தான். இப்போ 2 இயர்ஸ் தான் ஆகுது, இன்னும் ஏஜ் இருக்கு. சரியா? அதே மாதிரி இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது, ஈஸியாகவே சரி பண்ணிட முடியும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிசிஓடி, இந்த நீர்க்கட்டி தொந்தரவு, இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் இப்போ ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு இருக்கிறதே ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க நிறைய பெண்களுக்கு ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கு கம்பல்சரி இந்த பிசிஓடி தொந்தரவு இருக்குது. ஸோ இப்போ இந்த நீர்க்கட்டி சார்ந்த பிரச்சனைகள், நம்ம எடுத்துக்கூடிய உணவு முறை, வாழ்வியல் முறை, இது ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை பாதிச்சுக்கிட்டு இருக்கனால ஏற்படுது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, உடல் எடை ஏறுதான்னு கவனிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவோம், மனம் சார ஏதாவது பிரச்சனை இருக்கான்றது கவனிங்க. கர்ப்பப்பையில் என்னென்னா நமக்கு சுத்தம் இல்லை, சரியான அந்த பிளட் ஃப்ளோ வந்து கர்ப்பப்பைக்கு போல, உள்ள ஏதோ ஒரு டாக்ஸின்ஸ் கழிவு தங்குது. இவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ மனசு போட்டு நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. 2 இயர்ஸ் தான் ஆகுதுன்னும் போது கணவன் மனைவி இருவருமே என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், நேரில் ஒரு வாட்டி கன்சல்டேஷன்ஸ்க்கு வாங்க. வந்துட்டு நம்ம நீர்க்கட்டியோடைய அந்த அளவு நீங்கள் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட வாங்க, மருந்துகளை உள்ளுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி வயிறு ஒரு வாட்டி நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு 3 months, சரிங்களா, அதுலேயே ரெகுலரைஸ் ஆகிடும். ஸோ மருந்துகள் நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற எந்த அவசியமே கிடையாது. ஒரு வாட்டி ரெகுலரைஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்வியல் முறையை நீங்கள் பின்பற்றினாலே போதும், சீக்கிரமாகவே நம்ம கன்சீவ் ஆக முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நீர்க்கட்டி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 months கழிச்சு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நமக்கு நல்ல நியூஸ் வரும். மூட்டு வலி பற்றி பேசிட்டு இருக்கோம், நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இந்த மூட்டு வலியாக இருக்கட்டும், முடக்குவாதம், பக்கவாதம், இது எல்லாமே வந்து இந்த வாதம் சார்ந்த ஒரு பிரச்சனை தான் இந்த மாதிரியான ஒரு நோய்களுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இப்போது இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லும்போது வாதம் இன்னும் அதிகமாக இருந்து எல்லா மல்டிபிள் ஜாயின்ட்ஸ், எல்லா ஜாயிண்ட்லேயுமே அந்த பெயின் இருக்கும். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை பார்க்கும்போது அந்த வலி வந்து அவங்களால தாங்கவே முடியாது. வீக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன தீர்வு டாக்டர்? இப்போ முடக்குவாதம் இருக்கக்கூடியவங்கள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது முடக்குவாதங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஆயிரக்கணக்கில் பேஷண்ட்ஸ் பார்க்குறோம், மூட்டு வலி முடக்குவாதம்லாம். இப்போ அவங்களுக்கு மூட்டு வலின்னு வருவாங்க, அவங்களுக்கு முடக்குவாதன்றதே தெரியாது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தவறான மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. சில பேர் இந்த வலி மாத்திரைகள், ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம் இல்லையா, இந்த கீழ்வாதம் தேய்மானத்துக்கான மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க, சத்து மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா, நமக்கு முறையான சிகிச்சை எடுக்காத போது அந்த வியாதி வீரியமாக இருக்கும், பயங்கரமாக அந்த மூட்டுகளை பாதிச்சுட்ருக்கும். ஸோ இதில் என்ன நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், இது முடக்குவாதமாங்கிறத நம்ம சில டெஸ்ட்டுகள் மூலியமாக எடுத்து தெரிஞ்சுக்கலாம். இந்த RA ஃபேக்டர், CRP-னுடைய அளவுகள், ஆன்டி-CCP-லாம் சொல்லுவோம். ஸோ முடக்குவாதம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சில அறிகுறிகள் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த காலையில் எழுந்துச்சோடனே பயங்கரமான இருக்கும், மூட்டை நகர்த்தவே முடியல, ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் கூட ஒரு சிலருக்கு அந்த மூட்டு வலி, மூட்டு இறுக்கம் இருக்குது காலையிலனா, இது ஒரு முக்கியமான அறிகுறி. அதே மாதிரி நமக்கு வீக்கம் அதிகமாக வருது, வீங்குது, பயங்கரமாக மூட்டு வீங்குது அப்படின்னா, அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது கீழ்வாதம், தேய்மானம் இருக்கவங்களுக்கு காலை ஊனினா தான் பெரும்பாலும் வலி இருக்கும். படிக்கட்டு ஏறும்போது, கொஞ்சம் தூரம் நடந்தா, ரொம்ப நேரம் நின்னா அப்படி வலிக்கும். ஆனால் இந்த முடக்குவாதம் இருக்கவங்க சின்ன அசைவுகளை கூட அவங்களால தாங்க முடியாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1 year முன்னாடி நல்லா தான் டாக்டர் இருந்தேன், ஆனால் திடீர்னு எனக்கு இந்த வலிகள் எல்லாமே ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஒரு 3 monthsலேயே, ஒரு 6 monthsலேயே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை ரத்த பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பேர் வந்து ரஞ்சிதா, நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்கள் வயது? எனக்கு வயசு வந்து 28 ஆகுது. சரி, உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேம், என்னோட பேர் வந்து ரஞ்சிதா மேம். சரி. எனக்கு ஒரு 6 months-ஆவே ரொம்ப இடுப்பு வலி மேம். சரி. அப்படியே இடுப்புல இருந்து கால் வரைக்குமே அப்படியே ரொம்ப இழுக்குது மேம். நைட்ல படுத்தாலே ரொம்ப பெயினா இருக்கு. என்னால கொஞ்ச நேரம் நிக்க முடியாது, கொஞ்ச நேரம் நடக்க முடியாது மேம். சரி. அப்படி வலி
மெயினா எனக்கு அப்படி இந்த தொடையிலிருந்து கால் வரைக்கும் ரொம்ப வலி வலி மேம். போயிட்டே இருக்கு. சரி ஓகே. இப்போ இது எவ்வளவு நாளா இருக்குன்னு சொல்லுங்க. இப்பதான் ஒரு 6 மந்த்தா இருக்கு மேம். 6 மாசமா இருக்கு. சரி, இதுக்கு ஏதாவது பிசியோ ஏதாவது சிகிச்சை எடுத்தீங்களா? இல்ல மேம், அலோபதியில மட்டும் இன்ஜெக்ஷன் பண்ணுவோம் மேம், டேப்லெட் போடுவோம் மேம். அந்த நேரம் மட்டும் நல்லா இருக்கு மேம், அதுக்கப்புறம் மறுபடியும் வலி ஆரம்பிக்குது மேம். சரிப்பா, கொஞ்சம் இதை முறையான சிகிச்சைகள் எடுக்கணும். ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கீங்க, கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கப்பா. இப்போது உங்களுக்கு இருக்க பிரச்சனை பெரும்பாலும் வந்து சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய நரம்பு சார்ந்த பிரச்சனை தான். சரிங்களா? நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு 70% சொல்கிற சிம்டம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வெறும் வலிக்கான ஊசியோ மாத்திரையோ தீர்வு கிடையாது. ஸோ இப்போது அந்த நேரம் வந்து உங்களுக்கு அது குறையுதுன்னும் போது நீங்கள் என்ன ஆகுதுன்றது, அந்த நரம்பு மறுத்து போயிடுது. அந்த இடத்துல வலி தெரியாத இருக்கிற அளவுக்கு, அந்த இடத்துல வலி சரியாயிடுச்சுன்றது அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல மறுத்து போயிருக்கு. உங்களுக்கு அது வலின்றது உங்கள் பிரெயின் வந்து நம்ம சிக்னல்ஸில் நமக்கு அது வலியாக நமக்கு காமிக்கல, அவ்வளவுதானே தவிர அது சரியாகலை. ஸோ இப்போ இதற்கான முறையான சிகிச்சைகள் அப்படிங்கிறது நம்ம முதுகு தண்டுவடத்தில் இருந்து நம்ம இந்த கால் நரம்புகள் போகுது இல்லையா, ஸோ அந்த போகக்கூடிய வழிகளில் வர்ம புள்ளிகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம அழுத்தம் கொடுத்து அதை ரிலீஸ் பண்ணி விடணும். ஸோ அப்போ தான் அது நிரந்தரமாக சரியாகி வரும். ஸோ இளம் வயதில் இப்போ இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்குறவங்க, நிறைய தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ட்ராவல் பண்ணுறவங்க, ட்ராவலிங் அதிகமாக இருந்து ஒரு 2 hours அப் அண்ட் டவுன் போயிட்டு வருவாங்க வேலைக்கு. ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கீங்க, அந்த வேலை பலுவில் இருக்கீங்கனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். இன்னொன்று, நிறைய பேர் சோஃபாவில் உட்காரும்போது, சேரில் உட்காரும்போது ரொம்ப காலை வந்து ஒரு நேராக உட்காரதை விட்டுட்டு ஃபுல்லாக சைடில் அந்த மாதிரிலாம் உட்காரது உண்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதை இன்னும் அதிகமாக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இளம் வயதில் வரும்போது நம்ம கொஞ்சம் வெளிப்புற சிகிச்சைகளை எடுத்துக்கிட்டு கவனம் செலுத்தி பண்ணணும். இல்லைன்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா வலிகள் வேகமாக ஜாஸ்தியாகும். நம்ம தினமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை ஆயிரக்கணக்கில் இந்த இடுப்பு வலி, கழுத்து வலி, முதுகு தண்டுவடம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ அவங்க வலி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் அவங்களால உட்காரது, நிற்கிறது எதையுமே பண்ண முடியாது. படுத்தா கூட அவங்களுக்கு ஒரு கரெக்டான பொசிஷன் கிடைக்காது, அதனால் தூக்கமின்மை வரும், நிறைய தொந்தரவுகள் வரும்ப்பா. ஸோ கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் உள் மருந்துகள் கூட வெளிப்புற சிகிச்சைகள் எடுக்கணும். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் முதுகு தண்டுவடம் சார்ந்த எல்லா மாதிரியான தொந்தரவுகள், டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ஹெர்னியேஷன், ஸ்பாண்டிலோசிஸ் பிரச்சனை, சர்விக்கல் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட்ஸ் ஆனது உள் மருந்து கூட வெளிப்புறத்துக்கும் நம்ம கொடுப்போம். ஸோ இதை எடுக்கும் போதே ஒரு 1 வீக்லேயே எப்பேற்பட்ட வலியாக இருந்தாலும் நல்லா குறைஞ்சி வரும். ஸோ வரும்போது சிவியர் பெயினில் வருவாங்க, ரிட்டன் டிஸ்சார்ஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பெயின்ஸ் குறைஞ்சி தான் போகிறாங்க. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகேம்மா, எந்த ஊர்லேருந்து? ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? ஸ்பீக்கரில் பேசுகிறீங்களாம்மா? ஓகே, அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபோனில் பேசுங்க. உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம் டாக்டர். அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. பேசுகிறேன். சரி, எனக்கு பார்த்தீங்கன்னா பேக் பெயின் அதிகமாக இருக்கு. சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ல, முதுகு பின்னாடி ஷோல்டரு, அந்த எல்போன்னு சொல்லுவாங்க, அதனால ஃபுல்லா பெயினா இருக்குது டாக்டர். சரி, ஜாயிண்ட் வலிக்குதா? ஆமா, இல்ல ஜாயிண்ட் எல் ஜாயிண்ட்லயும் ஷோல்டர் ஃபுல்லாவே வலிக்குது அப்படியே. சரி, ஓகே. ஏப்பம் அதிகமா வருதா? இருக்கு, வலி அதிகமா இருக்கு. ஓகே, அதான் ஏப்பம் அதிகமா இருக்குங்களா உங்களுக்கு? ஏப்பமா? இல்ல இல்ல, ஏப்பம் தான் இல்ல. அந்த மாதிரி இல்ல, எதுவும் இல்ல. சரி, இப்போ அது எவ்வளவு நாளா இருக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த வலி எல்லாம்? இது தொடர்ந்து இருக்கு மேடம், நிறைய நாளா இருக்கு. நான் அப்பப்போ டேப்லெட் சாப்பிடுவேன், இன்ஜெக்ஷன் எடுப்பேன். அப்புறம் ஒரு 2 நாள் 4 நாள் நல்லா இருக்க மாதிரி மறுபடியும் இதேதான் வந்துட்டே இருக்கு. சரி, ஓகே. இப்போ என்ன வயது ஆகுது உங்களுக்கு? தூக்கம் வர மாட்டாங்க. 50 வயது ஆகுது. 50. சரி, மாதவிடாய் வந்துட்டு இருக்கா, நின்னுடுச்சுங்களாமா? இல்ல, நின்னுடுச்சு டாக்டர். சரி, ஓகே. கொஞ்சம் வயிறு உபசம் ஏதாவது இருக்க மாதிரி இருக்கா? உணவு சாப்பிட்டா இருந்தது, அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் சரி பண்ணிட்டேன். இருந்தது, இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. சரி, இதனுடைய அடிப்படை என்னன்றது ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், கொஞ்சம் அதை கவனமா கேளுங்க. அதை சரி பண்ணாலே நமக்கு இது சரியாகி வந்துடும். இப்போது நமக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாத உடம்பா இருக்கும், பித்த உடம்பா இருக்கும். யாருக்கு எப்படி இருக்குன்றது நமக்கு வந்து நாடி பார்க்கும்போதும் அவங்களுடைய உடம்புடைய வாகு பார்க்கும்போதும் நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போது உங்கள் உணவு முறையில் அதே மாதிரி வந்து இந்த வாதத்தை அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. நான் சொன்ன முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வயிறு பகுதியில் ஒரு வகை வாதம் இருக்குது. ஸோ அது அதிகமாச்சுன்னா கூட இந்த மாதிரி ஜாயிண்ட்டு இல்லாமல் நமக்கு தோள்பட்டையிலேருந்து கழுத்துக்கு, கைக்கு ஒரு மாதிரி வலி போகும். நிறைய பேர் இந்த லெஃப்ட் சைடில் வந்தால் ஹார்ட் பிரச்சனையோன்னு பயந்துருவாங்க. இப்போ ரைட் சைடில் இருந்து தான் இந்த மாதிரி ஏதாவது வாதம், கேஸ் பிடிக்குதுன்னு இருக்கும்.
உங்களுக்கு இயல்பாகவே ஜெரிமானத்தில் தொந்தரவுகள் இருக்குனாலே இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ இதற்கு நீங்கள் எப்படி சரி பண்ணிக்கணும்னா, நல்ல காரத்தன்மை, நல்ல மிளகு இருக்கக்கூடிய காரத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகளை ரெகுலராகவே எடுக்கலாம். ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்கிறேன், இது நீங்கள் வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிவிட்டு மோரில் கலந்து சாப்பிடுங்க. சுக்கு, மிளகு, திப்பலி, அரிசி திப்பலி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம், ஓமம், இந்த 5 பொருளையுமே பொடியாகவே இல்லைன்னா முழுசாக கிடச்சதுனால நீங்கள் வாங்கிட்டு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரே கண்ணாடி ஜாரில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நல்ல நீர்த்த மோரில் ஒரு சிட்டிக்கை பால் பெருங்காயம் பொடி, அது கூட இந்துப்பு 2 சிட்டிக்கை, நான் சொன்ன இந்த பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சது ஒரு 1/2 ஸ்பூன், இதை நீங்கள் சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு இது கேஸ் தான், வயிறில் உங்களுக்கு செரிமானம் நல்ல ஷார்ப்பாக இல்லை, அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த டைஜஸ்டிவ் ஃபயர் நல்ல எரியலைனா கூட நமக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னதை ரெகுலராகவே நீங்கள் எடுக்கலாம். மோரோட எடுத்தால் ரொம்ப நல்லது. இல்லை நான் வந்து எனக்கு சளி பிடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுனா நீங்கள் என்ன பண்ணலாம், நல்ல வெந்நீரில் கலந்து கூட இதை சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இப்போ இது எடுக்கும்போது என்ன ஆகும்னா, உடம்புல இருக்கக்கூடிய அந்த கேஸு, வயிறு, இந்த சதக்குள்ளே பிடிக்குது சொல்கிறீங்க பாருங்கள், இது எல்லாமே ஃப்ரீயாக விட்டுரும். ஸோ மோஷன்ஸ் ரெகுலராக இருக்கான்னு பாருங்கள். ஸோ வியாதினா அதனுடைய அடிப்படை என்னன்றதோ அதுக்கு நம்ம சரி பண்ணணும். இந்த வாதத்தை குறைச்சாலே உங்களுக்கு நல்ல ஃப்ரீனஸ் கிடைக்கும். இந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருந்தாலே உடம்பு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். மோஷன், யூரின் இது எல்லாமே தெரியா வரும். ஸோ ஒரு 50 வயதுன்னும் போது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் உங்களுக்கு பெரும்பாலும் இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கும். இல்லை நிறைய சிந்தனைகள் இருக்குது அப்படின்னா ஸோ அதனாலையும் இருக்கலாம். ஸோ நரம்பு மண்டலம் சார்ந்த தொந்தரவுகள் இருந்தாலும் நமக்கு தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு ஏஜுக்கு அப்புறம் வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாதம் உங்கள் உடலில் அதிகமாக இருக்குது. ஸோ அதற்கான அடிப்படை சிகிச்சை எடுக்கிறது தான் முறையானது. ஸோ நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி உடம்புல வலி வர்றது, சதப்பிடிப்பு, இந்த மூட்டில் வலி, லைட்டாக ஒரு தேய்மானம் ஆரம்பிக்குது, வாதம் சார்ந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குது அப்படின்னாலே நம்ம சிகிச்சை முறைகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. சில முக்கியமான எனிமாக்கள், இப்போது வலி ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கு ஒரு முக்கிய மருந்துகள் வச்சு நம்ம எனிமா கொடுப்போம். இல்லை பேசிக்காக தான் இருக்குன்னா ஸோ அதற்கு ஏற்றவாறு நம்ம மருந்துகளும் டீடாக்சிஃபிகேஷனுக்கான தெரப்பிஸ் கொடுப்போம். ஸோ ஜென்ரல் ஹெல்த்துக்காகவுமே நம்ம பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சகர்மா தெரப்பிஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம டாக்டர்ஸாகவே இருந்தாலும் நமக்குமே நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ டாக்டர்ஸுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் நம்மளுமே எடுப்போம். ஸோ சாதாரணமாக ஒரு நமக்கு தொந்தரவுகள் இருக்குது ஜென்ரல் ஹெல்த்துக்காக கூட நம்ம பஞ்சகர்மா தெரப்பிஸை அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் எடுக்கிறது ரொம்பவே ஆரோக்கியம்க்கு ரொம்பவே நல்லது. ஸோ நவத்வாரங்களில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலிமினேஷன் பண்ணுறது, பியூரிஃபிகேஷன் தெரப்பிஸ்னு சொல்கிறது தான். ஸோ இப்போ இதையெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க, ஒரு வாட்டியாவது எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ரிலீஃப் ஆனது இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் ஃபர்தராக தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் நேரில் ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸு, லைஃப் ஸ்டைலில் என்ன மாடிஃபிகேஷன் வேணும் இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக கேட்டுக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது மருந்துகள் தேவைப்படுதுன்னா அதையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேரு? வணக்கம்மா. என் பேரு ரஞ்சிதா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேம். எங்க பெரியப்பாக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் இருக்கு மேம். ஓகே, அத பத்தி டாக்டர் கிட்ட கேட்கலாம். பேசலாமா? பெரியப்பாக்கு என்ன வயதாகுது? அவங்களுக்கு 65 ஆகுது மேம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்கப்பா, எப்போ ஆச்சு இந்த மாதிரி அவருக்கு? நைட்டு தூங்கிட்டே இருந்தாரு மேம். கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. தூங்கி எந்திரிச்சு பார்த்தா ஸ்ட்ரோக் வந்துட்டு இருக்கு மேம். ரைட் சைடு காலும் கையும் வரல. அவர் பேச சொல்லி குழஞ்சு பேசுறாரு மேம். ஒரு காது கேட்க மாட்டேங்குது. சரிப்பா, சரி, ஓகே. இப்போ அவருக்கு பிபி, சுகர் ஏதாவது ஜாஸ்தி இருக்குங்களா? இல்ல மேம். பிபி மட்டும் இருக்கு மேம். பிபி இருக்கு, சுகர் இல்ல மேம். சரி, மருந்துகளை எடுத்துட்டு இருக்காரா? இப்போ இந்த ஸ்ட்ரோக்குக்கான மருந்துகளை எடுக்கிறாரா? எடுத்துட்டு இருக்காரு மேம். வெளிய ஹாஸ்பிடல்ல பார்த்தோம். அது எடுத்துட்டு இருக்காரு. அது சாப்பிட்டுமே எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல மேம். சரி, பெயினா இருக்குதுன்றாரு. கை பிடிச்சு நடக்கறாரா, நிக்கறாரா? ஒரு ஆள் கூட இருந்தாதான் மேம் நடக்கறாரு. அவரால தனியா நடக்க முடியல மேம். தனியா நடக்க முடியல, ஆனா கை பிடிச்சா நடக்கறாரு இல்லையா? எஸ் மேம். சரி, ஓகே. என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன், கொஞ்சம் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இப்போ இந்த வயதுல ஏற்படக்கூடிய இந்த நரம்பு, அந்த பிளட் கிளாட், இன்ஃப்ராக்ட்னு சொல்லுவோம். ஸோ மூளையில் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு ரத்த கட்டு இருக்குது, ரத்த கசிவு இருக்குது, இந்த மாதிரி நிலைகள் ஏற்படும் போது தான் நமக்கு இந்த மாதிரி பக்கவாதங்கள் ஏற்படுது. ஸோ இப்போ இந்த இடத்துல வாதமானது நரம்பு மண்டலத்தை பாதிக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம இந்த பிபி, சுகர் எல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப ஹை ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பரான மெடிசன்ஸு, மாட்ரேஷன், கவனம் செலுத்தணும்.
அப்சர்வேஷன் பண்ணியே ஆகணும். ஸோ இது மாதிரி திடீர்னு அதிகமாகுது போது தான் நமக்கு ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரது உண்டு. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பக்கவாதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உள் மருந்துகள் கூட வெளிப்புற சிகிச்சைகள், இந்த நரம்பு மண்டலத்தை நல்லா பலப்படுத்துறதுக்கு, அந்த வலியெல்லாம் விடுறதுக்கு, அந்த கை கால்களுடைய செயல்பாடுகள் நம்ம மீட்டு கொண்டு வரதுக்கு வர்ம சிகிச்சைகளானது நம்ம கொடுக்கறது உண்டு. ஸோ இதை நீங்கள் அவரை ஃபுல்லாகவே எடுக்க வைக்கணும். ஸோ நேரில் கூட்டிகிட்டு வந்து இதற்கான முறையான சிகிச்சைகள் எடுங்கப்பா. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேரு எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, டிவி பார்க்காதீங்க, ஃபோன்ல பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்லேருந்து? சுகுணா, காரைக்குடி. யாருக்கா கேக்குறீங்கம்மா? என் பையனுக்கு மூக்குல சதை வளர்ந்துருக்கு, அதை பத்தி மேடம் கிட்ட பேசலாம். பையனுக்கு என்ன வயதாகுது? 11 வயசு ஆகுது. 11. தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. அம்மா சொல்லுங்க, தம்பி மூச்சு விட கஷ்டப்படுறாரா? ஆமாங்க மேடம், நைட்ல தூங்கும் போது வாயை திறந்துருந்தா தூங்குறான். கொரட்டை வாய் வருதா? ஆமாங்க மேடம். இப்போ ஹாஸ்பிட்டல்ல போய் நாங்க காமிச்சதுக்கு என்ன சொன்னாங்க, மூக்குல சதை வளர்ந்துருக்கு. சரி. ரைட் சைடு மேடம். அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ ஆவி பிடிக்க வைக்கிறது அதெல்லாம் பண்ணாலுமே அவனுக்கு அது மூச்சு வாங்குதுன்னு சொல்றான். இப்போ சரி, அடிக்கடி தூக்கின்னு போயிட்டு வரும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லி நெஞ்சில கைய வச்சுக்கிறான். அத சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்றாங்க, எனக்கு அதுல விருப்பம் இல்ல. சரி சரி, வேண்டாம், நமக்கு சர்ஜரிலாம் வேண்டாம். சின்ன குழந்தை, அது கரைஞ்சிரும். சரியா? அந்த சத வளர்ச்சி கரையும். நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இப்போது இந்த மாதிரி அந்த சைனஸ் குழிகளில் இந்த தும்பல் வர்றது, அந்த நீர்த்தேக்கம்னால ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நாள் பட்டு போக போக சின்ன குழந்தைகளுக்கு கூட இந்த சத வளர்ச்சிலாம் வரும். இந்த மாதிரி டான்சிலில் ஒரு கட்டி வர்றது, தொண்டை பகுதியில் மூக்குக்குள்ளே சின்ன திராட்சை மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதனால் என்னென்னா அந்த பாதையே வந்து மூக்கில் இருக்கக்கூடிய அந்த பாதையே மூச்சு ஃப்ரீயாக உள்ளே இழுத்து ஃப்ரீயாக வெளியே வராது. இப்போ இதனால் என்ன ஆகும், அந்த பாதை சுருங்கிறதுனால காற்றே உள்ளே போகலை. அப்போது நுரையீரல் எப்படி நல்லா விரிஞ்சு சுருங்கும். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கணும் இல்லையா? ஸோ விளையாடுங்க பசங்க, எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும். இப்போ இந்த மாதிரியாக இருக்கும்போது இன்ஃபெக்ஷனும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு எதிர்ப்பு சக்தி இதை சரி பண்ணி கொண்டு வரணும். சதையுமே கரைக்கிறதுக்கு மூலிகை மருந்துகள் இருக்குது, மூலிகை சிகிச்சைகள் இருக்குது. 11 வயசு தான் சொல்கிறீங்க. ஸோ 11 வயசுன்னும் போது நம்ம தாராளமாக மூலிகை மருந்துகளும் எடுத்துக்கலாம், அதேமாதிரி மூலிகை சிகிச்சைகளும் கொடுக்க முடியும். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா 1 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்குலாம் கூட மருந்துகள் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அளவுகோல் கண்டிப்பாக மாறுபடும். ஸோ அது மட்டும் நம்ம வந்து டாக்டரை பார்த்து எடுக்கிறது தான் நல்லது. ஸோ நீங்கள் குழந்தைய நேரில் கூட்டிகிட்டு வாங்க. நேரில் கூட்டிகிட்டு வந்துட்டு உள் மருந்துகள் ஆரம்பிங்க. இந்த வெளிப்புற சிகிச்சைகள் நான் சொன்னேன் பாருங்கள், அதை நீங்கள் ஒரு 10 சிட்டிங்ஸ் கிட்ட எடுக்கணும். ஒரு வாரத்தில் ஒரு முறை, இல்லைன்னா 2 முறை, இல்லை தொடர்ந்து கூட எடுக்கலாம். ஸோ தம்பியோடைய நாடி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம மருந்துகள் கூட இந்த வெளிப்புற சிகிச்சைகள் கொடுப்போம். ஸோ இதுலேயே சரியாகி வந்துடும். அதே மாதிரி இப்போ பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்னவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சத வளர்ச்சி தொந்தரவுகள் இருக்க தான் செய்யுது. ஒரு 7 வயசு 8 வயசு குழந்தைங்கள நம்ம பார்த்து சரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு. ஸோ இப்போ நேரில் பார்த்துட்டு மருந்துகள் கொடுக்கறது, குழந்தைக்கான டோசேஜ் எடுக்கும்போது இது கண்டிப்பாக சரியாகி வந்துடும். இதற்கு ஆப்ரேஷன் கண்டிப்பாக வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர்? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ வந்து மூட்டு வலி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் மூட்டு வலிக்கான சிகிச்சை முறைகளை பற்றி சொல்லுங்கள். மூட்டு வலி அப்படின்னும் போது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸாக தேய்மானமாக இருந்தாலும் சரி, இல்லை முடக்குவாதமாக இருக்குனாலும் சரி, இதற்கான தனித்தனியான பிரத்யேக சிகிச்சைகள் இருக்குது. ஏன்னா அந்த வியாதியினுடைய தன்மையே வேறு. ஸோ இப்போ இதை வந்து கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிவிட்டு ஸோ அதற்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான பிரத்யேக சிகிச்சைகள் எடுக்கிறதுனால இந்த முடக்குவாத நோயாளிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கம் நல்லா 1 வீக்லேயே நல்லா வத்தி வந்துடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வலி இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள் மருந்துகள் எடுக்க ஒரு 10 to 15 டேஸ்லேயே நம்ம மெடிசன் ஸ்டார்ட் பண்ண உடனே நல்ல சேஞ்சஸ் ஆனது அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நம்ம உள் தங்கி இருந்தும் இந்த சிகிச்சை முறைகளை எடுப்பதற்கான வசதி நம்ம சென்னை மெயின் பிரான்ச்சில் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த எனிமா மாதிரி கொடுக்கறது, இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது உள்ளுக்கு மருந்துகள் எடுக்கும்போது எல்லாம் சேர்ந்து தான் வேலை பார்க்கும். ஸோ முடக்குவாதம் இருக்கவங்க கண்டிப்பாக மந்தத்தன்மை இருக்கக்கூடிய உணவு முறைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி தாவிதத்தை அதிகப்படுத்துறது, எதிர்ப்பு சக்தியை குறைக்கிற மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே தவிர்க்கணும். ஸோ இப்போது
கீழ்வாதத்துக்கு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான சிறப்பு சிகிச்சைகள் இருக்குது. இந்த முடக்குவாதத்துக்கு முக்கியமாக ஆயில் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய இனிஷியலாக கொடுக்காம நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை தெரப்பிஸ் கொடுப்போம். அப்போ தான் அந்த வீக்கெல்லாம் நல்லா வத்தி வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நம்ம 7லேருந்து 8 விதமான சிகிச்சை முறைகள் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த முடக்குவாதம்னால பாதிக்கப்பட்டு கைகள் நல்லா வளைஞ்சு ரொம்ப சிவியர் பெயினோட எல்லா மூட்டுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு இறுக்கம், வலி, வீக்கத்தோடு வருவாங்க. ஸோ அப்படி வரக்கூடிய பேஷண்ட்ஸையே நம்ம வீல் சேரில் வர பேஷண்ட்ஸு, அதே மாதிரி செவுத்தை பிடிச்சி தான் நடந்தே வருவாங்க. அவங்களால தன்னிச்சையாக அவங்களால ஒரு சின்ன வேலைகள் கூட செய்ய முடியாத அளவுக்கு ரொம்பவே அந்த மூட்டுகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். வேறு ஒன்றுமே இல்லை, அந்த புளிச்ச நீர், ஒரு நச்சு நீர் அந்த ரத்தத்தில் கலந்து அந்த மூட்டுகளை அரிக்கிறது தான் இந்த இடங்களில் பிரச்சனை. ஸோ இதற்கான நிரந்தர தீர்வு பல லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிரந்தர தீர்வானது கொடுத்துட்ருக்கோம். ஓகே, சூப்பர் டாக்டர். இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. மூட்டு வலிக்கான காரணங்கள், அதற்கு ஆர்ஜிஆர் ஹெல்பர் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர். நன்றி. நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.